வணக்கம். நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பந்துத்துறை போலீஸ் அதிகாரி அவர்களே மற்றும் நலன் விரும்பிகள், பொதுமக்கள், ஆர்வலர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அந்த அனைவரும் வருக வருக நான் வரவேற்கிறேன். அந்த வரையிலே நன்றி. அடுத்ததாக எமது பிரதேச செயலாளர் அவர்களை மங்கள வரவேற்று வரவேற்கிறேன். அடுத்ததாக மங்கள விளக்கேற்றுவதற்காக ஆர்டிஏ பிரதி பொறுப்பர்கள் அவர்களை உடன் அழைக்கிறேன். நன்றி. அடுத்ததாக மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக பத்துத்திரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களை அழைக்கிறேன். நன்றி. அதே போல பத்துத்திரை பிரதேச சபை தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சீஃப் என்ஜினியர் அதிகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் கிராம மக்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் மற்றும் அலுவலக உத்தியோகஸ்தர்கள், கடமையாற்றும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். மற்றும் கிராம நீத்தவர்களுக்கும் இறைவணக்கத்திற்குமாக சேர்த்து ஒரு 2 நிமிட அகவணக்கத்தை செலுத்தும். நன்றி. அதிகமான தூரத்தில் நடந்தே வந்து இந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எடுக்க அங்கே இருந்து
நன்றி. அந்த வகையிலே முதலாவதாக இந்த ஆணை விழுந்தான் சுழலை வீதியின் ஆரம்ப வைபவமாக அடிக்கல் நாட்டு விழாவுக்கு முதலாவதாக அடிக்கலை நாட்டுவதற்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்ததாக அடிக்கலினை பருத்தித்துறை பிரதேச செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அடுத்ததாக அடிக்கலை நாட்டுவதற்காக யாழ் மாவட்ட பிரதி பொறுப்பதிகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆர்டிஏ பொறுப்பதிகாரி அவர்களை அன்புடன். அடுத்ததாக ஆர்டிஏ பத்துத்துறை நிலைய நிறைவேற்ற பொறுப்பதிகாரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக பருத்தித்துறை பிரதேச சபை செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக கிராம அபிவிருத்தி அலுவலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக எமது கிராம சேவையாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இந்த கிராமத்தின் இந்த ரோட் வரணுண்டு முன்னுரமாக இந்த கிராம மக்களுக்காக உழைத்த நமது கிராமத்தின் கிருஷ்ணா அவர்களை இந்த அடிக்கல் நாடு. நமது வட்டாரத்தின் பிரதேச சபை உறுப்பினர் ரமணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பருத்தித்துறை பிரதேச சபையின் உப தவிசாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். A406 கிராம சேவையாளர் சேவை பிரிவின் சமுத்தி உத்தியோக அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக இவ்வீதியின் ஒப்பந்ததாரர் யசோ இன்ஜினியர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் ரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த அடிக்கல் நாட்டு வைபவம் சிறப்பாக நிறைவேற்றிருக்கிறது. அடுத்த நிகழ்வுக்காக அந்த கிராமத்திற்கு சென்று நிகழ்வுகளை தொடர்வோம். நன்றி.
ரைட் காணும் காணும் காணும். கூட்டத்தை சுருக்கமாக நடாத்துவோம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே உங்களுக்கு இந்த வீதி போடுறது. அர்ப்பணிப்பை பார்க்குறது இவ்வளோ நீட்டு நடந்து வந்து திருப்பி நடந்து வந்து ஒரு மகிழ்ச்சியும் நன்றியும் உங்களுக்கு. அன்றைக்கு தெரியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக எங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் திவால் ரட்நாயக்கா அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தார். என்ன நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த பொழுது நீங்கள் எல்லாம் இந்த வீதியை ஒன்றும் வேண்டாம் இந்த வீதியை கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கள். என்ன அதுக்கு அமைவாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துடைய விதிப்பங்களிப்பாக 4 மில்லியன் ரூபாய், எனக்கு 48 மில்லியன் ரூபாயில் சுமார் 1 கிலோமீட்டர் இந்த வீதியை காப்பட் வீதியாக மாற்றுகின்ற பணி இன்றையிலிருந்து ஆரம்பமாகும். சுமார் 3 மாதங்களுக்கு இடையிலே இந்த வீதி முழுமையாக போடப்பட்டு உங்களுடைய பாவனைக்கு தரப்படும். இதுதானே இந்த வீதியை கவனமாக பாவித்து ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்கோ. அவர்கள் அது வேற ஒரு நோக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது கிராமங்களை வளப்படுத்த வேண்டும். கிராமங்களில் வாழ்கிற மக்கள் விவசாயம், மீன்பிடி தொழில், ஏனைய விடயங்களை இலகுவாக மேற்கொள்வதற்காக தங்கட காணியில தங்கட சொந்த பூமியிலே கௌரவமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தங்களுடைய பிரதேசத்திலே எந்த தடைகளும் இல்லாமல் சுதந்திரம் வாழ்வதற்காக நாங்கள் இந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தை மேற்கொள்கிறோம். இந்த கிராமிய அபிவிருத்தி திட்டத்தினுடைய நிகழ்ச்சிகளில் தான் இந்த வீதி உங்களுக்கு போடப்படுகின்றது. இதே போன்று ரோட்டுகள் மாத்திரமல்ல, பல உட்கட்ட வசதிகளை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே இனி வருகின்ற நாட்கள் முழுவதும் அபிவிருத்தி ஆண்டாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு பிறகு தெரியும், கனகாலமாக இந்த நாடு பங்குரோத்தை போய் நாங்கள் இப்பொழுது முன்னேறி கொண்டு வர நேரத்தில் உங்களுக்கு தெரியும், அண்மையில் டித்வா புயல் வந்தது. இருந்தபோது நாங்கள் டித்வா புயலிலிருந்து மீண்டெழுவோம். எங்களுக்கு பல நாடுகள் முன்வந்திருக்கிறது, ஏராளமான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. அந்த உதவிகள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு உங்களுடைய மக்களுடைய அடிப்படை வாழ்க்கை தரத்தை நாங்கள் உயர்த்துவதில் என்றும் உறுதியாக இருப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு நன்றி கூறி விளையாட்டுக் கொள்கின்றேன். பிரதேச செயலாளர் அவர்களே இன்றைய நிகழ்விலே விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான கௌரவ ஜெயச்சந்திரமூர்த்தி ராஜீவன் அவர்களே, அதே போன்று நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கட்டுமானத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற யாழ் மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் யாழ் மாவட்ட பிரதம பொறியியலாளர் அவர்களே, அதே போன்று கௌரவ தவிசாளர் தேசவி அவர்களே, பெருத்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி அவர்களே, தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் உள்ளிட்ட அங்கத்தவர்களே, அதே போன்று பிரதேச சபையின் உப தவிசாளர், செயலாளர் உள்ளிட்ட உத்தியோகத்தர்களே, எங்களுடைய அலுவலர்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலேயே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போன்று அரசாங்கம் ஒரு 3 முக்கிய கொள்கைகளின் ஊடாக, முக்கிய 3 வேலை திட்டங்களின் ஊடாக பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்துகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றது. அதிலே முக்கியமானது கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துதல், கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல். கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் கிராம மக்களின் உட்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படுவது அவசியமானது. அந்த அடிப்படையிலே மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகின்ற இந்த கிராமத்தின் வீதி தெரிவு செய்யப்பட்டு புனரமைப்பதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் என்று நடைபெற்றிருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த கிராமத்தில் மாத்திரம் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டு நாங்கள் 126 குடும்பங்களுக்கு நிவாரணங்களை வழங்கி இருக்கின்றோம். அவ்வாறு ஒரு மிகவும் மோசமாக ஒரு பாதிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகின்ற கிராமம். அந்த கிராமத்துக்கு தேவையான மிக முக்கியமான அடிப்படை வசதியாக காணப்படுகின்ற இந்த வீதியின் புனரமைப்பு என்பது உண்மையிலே எங்களுக்கு ஒரு மைல்கல் என்று கூட சொல்லலாம். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள். அந்த நாளிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நான் உண்மையிலே நன்றியை தெரிவிக்க வேண்டும். காலையிலே இருந்து வடமராட்சி பிரதேசத்திலேயே தன்னுடைய கடமைகளை மேற்கொண்டு இறுதியாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபை உண்மையிலே அவர்களுக்கு
மிகவும் பாரிய பணியை மேற்கொள்கின்ற ஒரு நிறுவனமாக இருந்த போதிலும் தங்களுடைய கடமைகளை ஒரு வெளிப்படைத்தன்மையாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வை இவ்வளவு விரிவாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற போது பொதுமக்கள் அதிகாரிகளுடனும் அதே போன்று எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து அதனை சிறந்த முறையிலே மேற்கொள்ளப்படுவதனை உறுதிப்படுத்துவதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். நேரத்தை கருத்தில் கொண்டு நான் சுருக்கமாக விளைகிறேன். வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கிராமிய வீதி திட்டங்களின் ஊடாக 24 வீதிகள் எல்லா பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் 1000 மில்லியன், அதாவது 100 கோடி ரூபாய் பெறுமதியான வேலை திட்டம் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய நேரடி தொழிலாளர்களின் பங்களிப்போடு நாங்கள் யாழ்ப்பாணத்திற்கு 3 வீதிகள் ட்ரைவ் செய்திருக்கிறோம். அதில் 10 கொண்டு தெல்லிப்பளையில் ஒரு ரோடு, அடுத்தது ஆரக்கோட்டை ரோடு, 3 ரோடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதை விட எங்களுக்கு 28 கிலோமீட்டர் வீதிகள் இதில் மொத்தமாக செய்யப்பட வேண்டியுள்ளது. ஜனாதிபதி கடந்த வருடம் ஜனாதிபதி வருகையின் போது இந்த போன வருடம் இறுதிக்குள்ளேயே இந்த விதிகளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் கடந்த பட்ஜெட்டில் நிறைவு செய்வதில் இருந்த தாமதமும், அதுக்கு பிறகு இந்திய அபிவிருத்தி அதிகார சபைக்கு பாரதப்படுத்தப்பட்ட டைம் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு பிற்பாடு வந்தபடி எங்களுக்கு அது டைம் செய்ய முடியல. ஆனால் இலங்கையில் 3 வீதிகள் நேற்றிலிருந்து இனோவேட் பண்ணி, அதாவது அங்குராப்படம் செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த வீதிகள் 3 மாதத்துக்கு உட்பட்டதாக செய்ய முடிக்கப்படும். இந்த வீதியானது முதலை வீதியானது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. உங்களுக்கு 4 மீட்டர் அகலத்துக்கு உங்களுக்கு காப்பீட்டு வீதி வரும். 48 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். இது வீதி என்று சொல்கிறது இதில் நாங்கள் மூடி செய்கிறாது ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை சுட்டிக்காட்டினால் நாங்கள் அதை நிறைவு செய்து கொண்டு போகலாம். இதில் எல்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்குது. நாங்கள் இலங்கையில் வீதி நிர்மாணம் செய்வதில் நாங்கள் இந்திய அபிவிருத்தி அதிகாரத்தில் தான் மிக மேலிடத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு தரமான வீதியை செய்து தருவோம் என்பது நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நாங்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த புது வருடத்துக்கு முன்னதாக இந்த வீதி உங்களுக்கு நிறைவு செய்து தரப்படும் என்ற உத்தரவாதம் நான் தெரிவிக்கிறேன். நன்றி. வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய வடமராட்சி பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்களே மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய மதிப்புக்குரிய செயலாளர் அவர்களே, உபதவிசாளர், எங்களுடைய சபையினுடைய உபதவிசாளர், சபையினுடைய செயலாளர் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டிலே வீதி அபிவிருத்தி அதிகார சபையினூடாக எங்களுடைய பிரதேசங்களுடைய வீதியானது புனரமைக்கப்பட இருக்கின்றது. நல்ல விஷயம். தொடர்ச்சியாக எங்களுடைய சபையினுடைய எல்லைக்குள்ளே பல்வேறுபட்ட வீதிகள் அதிகமாக புனரமைக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இதனை எங்களுடைய பிரதேச செயலகத்தினுடைய வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய ஒருங்கிணைப்பு தலைவர் அவர்கள் இதனை கவனத்தில் கொண்டு பல வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டி இருப்பதனால் இவ்வாறு அந்த வீதிகள் பலவற்றையும் புனரமைப்பதற்குரிய ஒத்துழைப்பினை, அதாவது நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்கத்தினர் பெற்று வழங்குகின்ற பட்சத்தில் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பினையும் ஆதரவையும் வழங்கி எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற வீதிகள் புனரமைப்பதற்கு சகல உதவிகளையும் நாங்கள் ஒத்துழைப்போம். அந்த வகையிலே இதனை அவர் செய்வார் என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட துவப்பாடு இந்த பகுதி மக்களுக்கு இருக்கின்றது. நாங்களும் நிவர்த்தி செய்வதாக முயற்சிக்கின்றோம். எங்களுடைய சபையாக நிவர்த்தி செய்ய முடியாத கட்டம் இருக்கின்றது. அரசாங்கத்துடன் நிதி ஒதுக்கீட்டூடாக இவ்வாறான பாரிய வேலை திட்டங்கள் செய்யும் போது சிறந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்த முடியும். இந்த பொருந்த நகர் மற்றும் திருமால்புரம் போன்ற இந்த பகுதிகள் மிகவும் பிரதான வீதிகளிலிருந்து
நேரடியாக தொடுக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. உட்கட்டமைப்புகள் சீராக இருந்தால் தான் நாங்கள் பலியிடங்களுக்கு இந்த பகுதி மக்கள் செல்ல முடியும். அந்த வகையிலே இதனை கவனத்தில் கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அரசாங்கத்தினுடைய இதனை இந்த பகுதிக்குரிய அந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்யும் போது முழுமையான ஆதரவு கொண்டு தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி உரைவிடைய விரும்புகிறேன். பிரதேச சபை செயலாளர் அவர்களை இன்றைய இந்த நிகழ்வுக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வடமராட்சி வடக்கு மற்றும் வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ஞானமூர்த்தி ரஜீவன் சார் அவர்களே, பரிந்துரை பிரதேச செயலாளர்களே, எங்களுடைய சபையினுடைய செயலாளர், உபதவிசாளர் மற்றும் உறுப்பினர்களே, பொதுமக்களுடைய பிரதிநிதிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். குறிப்பாக இந்த வீதி கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழே புனரமைக்கப்பட இன்று ஒப்பந்தக்காரர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சமூக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த வேளையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எங்களுடைய இளைஞர் அரசாங்கத்துக்கும் நாங்கள் நன்றியினை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல இந்த வீதி புனரமைப்பின் போது பொதுமக்களாகிய நீங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். குறிப்பாக வேலைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற காலத்திலே நீங்கள் மாற்று பாதைகளை பயன்படுத்தி ஒப்பந்தக்காரருக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதே போல ஒப்பந்த வேலை சம்பந்தமாக ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நீங்கள் நேரடியாக ஒப்பந்தக்காரருடன் கதைத்து முரண்படாது எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களுடனோ அல்லது எங்களுடைய சபையுடனோ அல்லது இங்கு தெரிவு செய்யப்படுகின்ற அபிவிருத்தி தொடர்பான குறைகள் குழுவினரோடு நீங்கள் கலந்துரையாடி அந்த தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் நேரடியாக காரணம் கொண்டும் ஒப்பந்தக்காரருடன் கலந்துரையாடி வேலை செய்வதில் தடங்கல்களை ஏற்படுத்தக்கூடாது என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல இந்த பாதை மிகவும் ஒடுங்கிய பாதையாக இருப்பதால் நீங்கள் மாற்று பாதைகளை பயன்படுத்துவதனூடாக ஒப்பந்தக்காரருக்கு இந்த வேலையினை திறமையாக செய்வதற்கும் விரைவாக செய்வதற்கும் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அந்த வகையிலே எங்களுடைய ஒப்பந்தக்காரர் பல வீதிகளை புனரமைத்த அனுபவம் உள்ள ஒப்பந்தக்காரர், எனக்கும் தெரிந்த ஒரு ஒப்பந்தக்காரர் என்ற வகையிலே அவர் சிறப்பாக உங்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டது போல புது வருடத்துக்கு உங்களுக்கு இந்த வீதியை பயன்பாட்டுக்கு தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்கு எல்லாம் இறைவனை மறுபுரிய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பருத்தித்துறை திருமால்புரம் புனநகர் என்கிற இடத்திலே நாங்கள் முதலாக இந்த இடத்திலே எங்களுடைய கட்சி சார்பாக எங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வந்த பொழுது இந்த இடத்திலே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தபடினாலே நாங்கள் இந்த இடத்திலே முதலாக எங்களுடைய அமைச்சர் ரஜீவன், எங்களுடைய பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் ரஜீவன் தோழர் அவர்கள், மற்றது விமன் ரத்நாயக பெருந்தெருக்கள் அமைச்சரான விமன் ரத்நாயக தோழர் அவர்கள் மற்றும் எங்களுடைய வடமராட்சி அமைப்பாளர் ரூபன் மற்றும் குறிப்பிட்ட சில தோழர்கள் எல்லாம் வந்திருந்தோம். அந்த வேளையிலே நாங்கள் இந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கானது உங்களுடைய கிராமத்தை நாங்கள் மென்மேலும் அபிவிருத்தி பாதையில் கொண்டு பின்தங்கிய ஒரு கிராமத்தை சிறந்த முறைக்கு நாங்கள் மாற்றி தருவோம் என்கிற ஒரு குறிப்பிட்ட வாக்கு கொடுத்திருந்தோம். அதன்படி முதல் கட்ட வேலையாக எங்களுடைய அபிவிருத்தி ஆடிய அதாவது வீதி அமைச்சரான எங்களுடைய விமன் ரத்நாயக தோழருடைய ஒரு நிதிக்கு அமைய அவர் எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சஜீவன் அவர் முன்வந்து நின்று அந்த வேலைகளை செய்து அந்த நிதியை பெற்று இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்திலே நித்தமும் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேள்வி கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர் இந்த பாராளுமன்ற கௌரவ உறுப்பினர் ரஜீவன் தோழர் அவர் கேட்டு அந்த உடனடியாக இந்த வீதியை புனரமைப்பதற்காக உங்களுடைய ஊர் தலைவரான கிருஷ்ணா அவர்கள் எந்நேரம் உங்களுக்கு ஒரு பாரிய நெருக்கடியை தந்து கொண்டிருப்பார் இந்த வீதியை புனரமைப்பதற்காக. அப்போ அந்த வகையிலே நாங்கள் உடனடியாக சொல்லி இந்த வீதியை உங்களுக்காக செய்திருக்கோம். இது மாத்திரமில்லை, இதற்கு மென்மேலும் உங்களால் முடிந்த முழு ஒத்துழைப்பான எல்லா விடயங்களையும் நாங்கள் செய்தோம் என்று கூறிக்கொண்டு, அது மாத்திரமில்லை எங்களுடைய பிரதேச செயலாளர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கௌரவ ரஜீவன் தோழர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
மற்றும் வடமராட்சி இணைப்பாளர் பூவன் அவர்கள் மற்றும் உங்களுடைய மத்திய பிரதேச சபை தவிசாளர் அவர்களுக்கும் உபதவிசாளர் அவர்களுக்கும் மற்றும் பெருந்தர்கள் ஆர்டிஏ உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் பொலிஸ் அதிபர் எங்களுடைய கருத்துத்துறை பொலிஸ் அதிபர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் பலதர நன்றிகள் சொல்ல தவறியிருந்தால் மன்னித்துக் கொள்வார் ஆளுநர் கேட்டுக்கொண்டு நன்றியை தெரிவிப்பேன். இன்றைய தினம் பருத்தித்துறை பகுதியிலே ஆனவிடந்தான் சுடலை வீதியை காப்பேட் வீதியாக மாற்றுகின்ற ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 1 கிலோமீட்டர் வீதியை கிட்டத்தட்ட 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியில் இந்த வீதி பணிகள் இன்று தினம் ஆரம்பிக்கப்பட்டு சரியாக 3 மாதங்களுக்குள்ளே முடிக்கப்பட்டு இந்த வீதி மக்களிடம் ஒப்படைக்கப்படும். இதில் விடயத்தில் நான் ஒன்றை மாத்திரம் தெளிவாக சொல்கின்றேன். இது மக்களுக்கான மறுமலர்ச்சி அரசாங்கம். இந்த எங்களுடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கணுமோ அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக இந்த கிராமங்களில் நாங்கள் கிராமங்களை அபிவிருத்தி செய்து அந்த மக்கள் தங்கள் சொந்த காலில் இருக்கக்கூடிய அளவுக்கு விவசாயம், கால்நடைகள், கடல் தொழில் போன்ற அனைத்து தொழில்களையும் செய்கின்ற இந்த பாடசாலை பிள்ளைகள் ஒழுங்காக பயணம் செய்து பாடசாலை போகின்ற நிலைமைகளை அல்லது முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாரென்றாலும் சரியான முறையில் நடந்து போகக்கூடிய அல்லது பயணிக்கக்கூடிய வீதிகளை அமைத்து நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம். அதே போன்று கிராமத்தினுடைய உட்கட்டுமானங்கள் அனைத்தையும் வசதி செய்து இந்த மக்களுக்கு ஒப்படைப்பு அரசாங்கத்தின் நோக்கம். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் காலத்திலே இந்த கிராமங்கள் அனைத்தும் வளர்ச்சி பெறும். இது கிராம மக்களுடைய அபிவிருத்திக்கான ஆட்சி என நான் இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம், நான் பின்னணி பாடகன் முகேஷ். நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் போட்டுட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.